கதாநாயகனாகவும் நடித்த என் ராசாவின் மனசில என்ற திரைப்படத்தில் முதலாக ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு பெற்ற இவர் ஒரு பாடலையும் பாடியிருப்பார். போடா போடா புண்ணாக்கு என்ற பாடல் மூலம் திரையில் தோன்றிய இவர் தன்னுடைய முதல் திரைப்படத்திலே ஒரு நடிகனாகவும் பாடகனாகவும் தன்னுடைய பெயரை தமிழ் சினிமாவில் பதிவு செய்தார். அதன் பிறகு மற்றொரு தயாரிப்பாளர் நடராஜன் மூலம் 1992ஆம் ஆண்டு ஆர்.வி. உதயகுமார் இயக்கத்தில் சின்ன கவுண்டர் என்ற படத்தில் கதாநாயகன் விஜயகாந்திற்கு கொடை பிடிக்கிற பண்ணையார் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இத்திரைப்படத்திற்கு பிறகு ஆர்.வி. உதயகுமாரால் பிரபு, கார்த்திக், கமல் என அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த கதாநாயகர்களின் அறிமுகம் கிடைத்தது. 1988ஆம் ஆண்டு தொடங்கி 2005 வரை பல படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்து வந்த இவர் 2006ஆம் ஆண்டு இயக்குனர் சங்கரின் தயாரிப்பில் சிம்புதேவனின் இயக்கத்தில் வெளிவந்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி என்ற திரைப்படத்தில் முதலாக இரட்டை வேடங்களில் கதாநாயகனாக நடித்துள்ளார். இதில் இவர் ஏற்றி நடித்த 2 கதாபாத்திரங்களும் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவரது அரசியல் வாழ்க்கை சுமார் 20 ஆண்டுகளாக சினிமாவில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த இவர் 2011ஆம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். குறிப்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை கடுமையாக விமர்சித்து பேசினார். வடிவேலு திரையுலகை விட்டு 2 ஆண்டு காலம் விலகி இருந்தார். தெனாலிராமன் என்ற திரைப்படத்தின் மூலமாக மீண்டும் நடிக்க தொடங்கினார். எஸ் பிக்சர்ஸ் தயாரித்த இம்சை அரசன் 24ஆம் புலிகேசி படப்பிரச்சனையில் தயாரிப்பாளர் சங்கம் இவருக்கு 2017இல் ரெட் கார்டு கூட்டப்பட்டது.